எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுடைய இரவா போற்றி. நம்ம சிவாலயம் அஷ்டலிங்க சிவாலயம். இந்த சிவாலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பன்ற ஊரில் இருக்குது. இது ஒரு இயற்கை சூழலில் இருக்க ஒரு சிவாலயம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த காட்டேரிக்குப்பத்துலேருந்து புதுச்சேரிக்கு ஒரு 22 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் ஒரு அழகிய சூழலில் இந்த ஆலயம் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போகிறீங்க இல்லையா, அந்த மலையை சுற்றி இருக்கிற லிங்கங்கள் தான் நம்ம கோவிலில் லிங்கத்தை சுற்றி லிங்கத்தை உள்ள அழகாக சுற்று அளவில் அழகாக இருக்கும் கோவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவகிரக விநாயகர். மற்ற ஆலயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகம்ன்றது வந்து தனிமையாக வச்சுருப்போம். நம்ம விநாயகருடைய உருவத்தில் அவர் மேலேயே நவகிரகங்களும் இருக்கும். அதுமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய முருகருக்கு நிறையா நீங்கள் செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டிங்கனாக்க, நான் அவர் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு இந்த குழந்தைங்கள் பேச முடியாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமாக அருள் பாலிப்பார். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டலிங்க சிவாலயம். அஷ்டலிங்க சிவாலயம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவன் பார்த்தீங்கன்னாக்கா லிங்க வடிவில் இருப்பார், உருவமாக இருப்பார். இந்த உருவம்ன்றது நம்ம கோவிலில் மட்டும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவிலில் தான் சிவன் உருவமாக இருப்பார். அதுக்கு தான் இங்கே 2 நந்தி இருக்கும், சின்ன நந்தி பெரிய நந்தின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அஷ்டலிங்கங்கள்ன்றது நம்ம அந்த கிரிவல பாதையில் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லிங்கன்றது மக்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக போர்டு வச்சுருக்கோம். பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்க அஷ்டலிங்கங்கள். இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லிங்கன்றது இதான் இந்த போர்டில் இருக்குது பார்த்தீங்களா. மேஷத்துக்கு நிருதிலிங்கம், ரிஷபத்துக்கு இந்திரலிங்கம், மிதுனத்துக்கு ஈசானிலிங்கம், கடகத்துக்கு வாயுலிங்கம், சிம்பத்துக்கு அக்னிலிங்கம், கன்னிக்கு ஈசானிலிங்கம், துலாமுக்கு இந்திரலிங்கம், விருச்சகத்துக்கு யமனலிங்கம், தனுஷுக்கு குபேரலிங்கம், மகரத்துக்கு வருணலிங்கம், கும்பத்துக்கு வருணலிங்கம், மீனத்துக்கு குபேரலிங்கம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு குபேரலிங்கன்ற மாதிரி தனுஷுக்கும் குபேரலிங்கன்றது அந்த ஒரு நட்சத்திரம் அந்த திசை ஒன்றனால உங்களுக்கு அதேமாரியே வரும். அது இந்த போர்டு அந்த அஷ்டலிங்கங்களுக்கு அந்த சுற்றியும் பார்க்கக்கூடிய லிங்கங்களுக்கு நம்ம கோவிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம போர்டே வச்சுருக்கோம். நீங்கள் இந்த போர்டை பார்த்துட்டு உங்களுக்கு ராசி தெரிஞ்சுன்னா அந்தந்த லிங்கத்துக்கு நேராக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு மன அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு உகந்தமான இடம் இது நம்ம சிவாலயம். நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கங்கள் ஒரு திசையிலையும் ஒரு மாற்றமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே லிங்கம் ஒரு திசையாக இருக்காது, அப்படியே ஒரு இதுவாக மாறி 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 வரும். அதே மாதிரி இந்த 8 லிங்கத்திலே பார்த்தீங்கன்னா இவர் ஈசானி லிங்கம் ரேகை உள்ள லிங்கம். நம்ம கையில் அப்படி ரேகை இருக்குது இல்லையா, அதே மாதிரி அவர் உருவத்தில் ரேகையோடு இருப்பார். அதுக்கு தான் அவர் ஈசானுடைய லிங்கன்றதுனால அவர் பவர்ஃபுல்லானவர். இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் உருவமாக இருப்பார். இந்த உருவம்ன்றது நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளுடைய சிவன் ஆலயத்தில் அஷ்டலிங்க சிவன் ஆலயத்தில் தான் இவர் உருவமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் 2வது இடம் தான் நம்மளுடைய ஆலயத்தில் இருக்குது. முதல் ஆலயம் தஞ்சை பெரிய கோவில் இருக்குது இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா 16 அடி இருப்பாங்க. ஆவடியாறுலேருந்து 16 அடி ஹைட்டு இருப்பாங்க. நம்ம ஆலயத்துலேருந்து ஆவடியாறுலேருந்து மேலே வரைக்கும் 13 அடி. தமிழ்நாட்டில் மிக உயரமான லிங்கங்கள் 2ஆம் இடம் இருக்குது நம்மளுடைய ஆலயம்தான். அது ஒரு சிறப்பு மிக்க வாய்ந்தது நம்ம ஆலயத்திற்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா லிங்கேஷ் பவர். இந்த லிங்கேஷ் பவர்ன்றது சிவனுக்கு ஒரு உகந்தவர்னால் அவருடைய ஒரு காவலன்ன்றதுனா எப்படின்னு வச்சிங்களேன், இந்த லிங்கேஷ் பவரும் சிவன் நேர்கோட்டில் 2 பேரும் நேர்முகமாக பார்த்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லிங்கேஷ் பவருக்கு தனியாக செவுறு வச்சு இவருடைய காற்று அவர் மேலே படாத மாரி தான் இருக்கும். அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. இப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம மூலஸ்தானத்தில் போய் தரிசனம் பண்ணுவோமே தவிர லிங்கேஷ் பவருக்கு பின்னாடியே இருக்கும். அதை போய் யாருமே நம்ம பார்க்க. மற்ற சிவன் ஆலயத்திலலாம் பாருங்கள், லிங்கேஷ் பவர்னு தனியாகவே இருக்கும். இந்த நேம் போர்டு இருக்காமல் தனியாக இருப்பார், பேக் சைடில் பின்னாடி இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு அழகாக நாங்கள் தனியாக செவுறு மாதிரி வச்சு அவருடைய காற்றும் சரி அவருடைய நிழலும் அண்ணாண்ட என்னென்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். இது ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயத்தில். சுந்தரநாயகி வடிவம்பாள். நாயகின்றவங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிக சக்தி வாய்ந்த அம்மன். இவங்க அமாவாசை அன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க,
பேச்சு ஆற்றல் இல்லாமல் தெத்தி பேசுகிறவங்க அவங்களாம் வந்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அவங்க குறைகளை கேட்டு நீங்கள் அவங்களுக்கு விளக்கு போட்டிங்கன்னா அவ்வளோவும் சிறப்பு வாய்ந்த இந்த அம்மன் பார்த்திங்கன்னா புன்னகை முகமாக இருப்பாங்க. இந்த அம்மன்கிட்ட வேண்ட வரும்போது வந்து அழுத முகத்தோட அது மாதிரிலாம் வராமல் நம்ம வந்து நம்ம வீட்டில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து இந்த அம்மனை வேண்டினீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருள் பலிக்க முகம் புன்னகையாக உள்ள தெய்வம் இவங்க. நம்ம ஆலயத்தில் அஷ்டபைரவர்கள்னாக இப்போ இந்த அஷ்டலிங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த அஷ்டலிங்க ஒரு லிங்கத்துக்கும் ஒரு பைரவர்கள்ன்றது 64 பைரவர்கள் இருக்காங்க. அந்த 64 பைரவர்களில் இந்த அஷ்டலிங்கங்களுக்கு உகந்த அஷ்டபைரவர்கள் தான் நம்ம கோவிலில் இருக்காங்க. இந்த அஷ்டபைரவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே இது மாதிரி வந்து அஷ்டபைரவர்கள்னு பார்க்க முடியாது. மற்ற கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா 2 பைரவர் தான் இருப்பாங்க. வாசப்படியெலாம் அண்ணாண்ட தோர பைரவர் இடம் வள பைரவர்ன்ட்டு 2 பைரவர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பைரவருங்க பார்த்தா அஷ்டபைரவர்கள் காசியில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அந்த காசியில் உங்களுக்கு என்ன பண்ணியுமோ நம்ம கோவிலில் இருக்கும். நீங்கள் வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி அது மாதிரிலாம் வந்து நீங்கள் விளக்கு போட்டிங்கனாக்க மிக சிறப்பான, ஏன்னா இப்போ தோஷம் உள்ளவங்க அதுமாரி பைரவர் தோஷம் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் இந்த அஷ்டபைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு குடும்பம் செழிப்பாக இருக்கும், உங்கள் கல்வி ஆற்றல் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி பிரச்சனை அது மாதிரின்றவங்களுக்கு கூட அந்த தோஷங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அஷ்டபைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா அவ்வளவும் உங்களுக்கு ஃபேமிலி நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். நம்ம சிவன் ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம கோவில் பார்த்திங்கன்னா பழைய கோவில் தான். இது பழைய கோவில்னாக்க மண் தரையில் இது வந்து ஒரு இடமா வாங்கி மண் தரையில் நாங்கள் அப்படியே இந்த லிங்கங்கள் இடையிடையே வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நந்தியும் இவர் பெரிய உரையம் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக சபதியை வச்சு ஒரே ஈவனாக இது 15 அடினா இதுவும் 15 அடின்ற மாதிரி ஒரே ஈவனாக வச்சு கட்டி கும்பிட்டுட்டு இருந்தோம். அது நாளடைவில் வந்து வெயில் பட அந்த கோவிலோட டெவலப் ஆக பக்தர்களுடைய வேண்டுதலை ஏற்று நாங்கள் வந்து ஒரு 4 வருஷமாக இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாகவே இருக்குது. 20 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு 4 வருஷமாக தான் இதை மாதிரி ஒரு லிங்க வடிவில் கட்டணும். இடையிருந்து பார்த்தா லிங்கமாக இருக்கணும், அந்த லிங்கத்துக்குள்ளே அஷ்டலிங்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை சூழலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி கட்டணும். ஒரு 4 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக கட்டி ஊர் பொதுமக்கள் வர பக்தர்கள் அப்புறம் வந்து நம்ம அஷ்டலிங்க சிவாலய அறக்கட்டளை மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இந்த கோவிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம். இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது, மிக சிறப்பாக நடந்தது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் வந்து லிங்க வடிவில் இருக்கும். லிங்க வடிவில்னால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலே பார்த்திங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு லிங்க வடிவத்தில் ஒரு ராஜகோபுரம் இருக்கிறது எங்கேயுமே கிடையாது. அழகாக இயற்கையாக சூழலில் மக்களுக்கு வந்த உடனே ஒரு ஈர்ப்பு சக்தியாக மனம் கவர்ற மாதிரி மேலே வந்து பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த அஷ்டலிங்கங்கள் தியானம் பண்ணுறது நீங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அஷ்டலிங்கேஸ்வரர்கிட்ட கூட சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க படிப்பு விஷயமா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியோட விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து மெதித்து இந்த ஆலயத்தை சுற்றி நீங்கள் வந்து ஒரு அந்த அஷ்டலிங்கங்களுக்கு நேராக நீங்கள் ஒரு தியானம் பண்ணாலுமே உங்களுக்கு அவ்வளோ நிவர்த்தி ஆகும். நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி மக்கள் அனைவரும் வாங்க, இந்த இயற்கை சூழலில் இருக்க இந்த அஷ்டலிங்க சிவாலயத்தை வந்து தரிசனம் பண்ணுங்க. ஈசனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.